ஓம் நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பு ஏத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான்.
துலாம் ராசிக்கு இந்த கோச்சார அடிப்படையில தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஏன் தோக்குறோம், நாம ஏன் சோர்வடைகிறோம், நமக்கு ஏன் கஷ்டம் வருது, அதுவும் பொருளாதார ரீதியா நமக்கு ஏன் கடன் அதிகமா வருது, என்ன பிரச்சனை நடக்குது, எங்க தப்பு பண்றோம், நமக்கு வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணம் நாமளா, நம்முடைய குடும்பமா, அல்லது வேலையா, தொழிலா, இதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி, நமக்கு என்ன பிரச்சனை, பொருளாதாரத்துல ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம் துலாம் ராசிக்கு அப்படின்னா, முடிவு எடுக்க தாமதம். முதல்ல நல்ல வாய்ப்பு வரும், செம்ம வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. சரியான நேரத்துல சரியான இடத்துல முதலீடு போடணும். ஒரு தொழிலில், ஒரு வியாபாரம், யாராவது சொல்லியிருப்பாங்க அல்லது உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுருப்பீங்க முதலீடு போடுறதில்ல, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுல. குறிப்பாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் தயங்குறது, பயப்படுறது. எந்த ஒரு புது விஷயத்துமே முயற்சி பண்ணுறது கொஞ்சம் தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். உங்களை பார்த்துட்டு அடுத்தவங்க முன்னேறுவாங்க, உங்க கூட இருக்கிறவங்க முன்னேறுவாங்க. சும்மா சொல்லியிருப்பீங்க நான் இந்த வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு, அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரம் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன்னு சொல்லுவீங்க, அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறவங்க எல்லாரும் செய்வாங்க, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் முடிவெடுக்க தாமதம் ஆகிட்டே இருக்கும், தயங்கிட்டே இருப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க. ஆனால் என்னதான் யோசித்தாலும் கடைசியாக கோட்டை விட்டுறக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு அமையும். மிக முக்கியமாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இருப்பீங்க, ரொம்ப அதிக செலவு பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும், கலைகளில் ஆர்வம் இருக்கும், சினிமா, டிவி, மீடியான்னு இறங்கிடுவீங்க. கதை எழுதுறதுக்கு, கவிதை எழுதுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, ஏதோ ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பதிவிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதே சுக்ரன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா டீசெண்டாக பதிவிடுங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய அழகாக வெளிக்காட்டுவீங்க. இதே கொஞ்சம் ராகு சேர்ந்துட்டார் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அத்தனை பேரையும் மயக்கிடுவீங்க. லேடிஸாக இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு, இது சுதந்திர உலகம், நான் சுதந்திரமாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஆடை முதற்கொண்டு, அசைவுகள் முதற்கொண்டு, கொஞ்சம் ஓவர் அழகு, டான்ஸு, அப்படி பார்க்குறவங்களெல்லாம் மயக்கிற அந்த குணம் இருக்கும். அப்போ வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது, ஆசைப்படுறது, அதுக்கு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் போட்டு பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறது, ஆண்களாக இருந்தால் விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்குறது, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கிட்டே இருக்கிறது, கண்ணில் பார்க்குற பொருள்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. அப்போ அதை யோசித்து அதை எவ்வளோ செலவானாலும் வாங்கிடுவீங்க, கடன் வாங்கியாவது வாங்கிடுவீங்க. அதே போல் சுகமாக இருக்கிறதுக்கு 1 கோடி கொடு, நீ சுகமாக இருக்கலாம் அப்படின்ட்டா எப்பேற்பட்டாவது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 1 கோடி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் கடன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருவீங்க. 1 லட்சம் கொடு, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா 1 லட்சம் எங்கே கடனாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி கூட மேலே ஏற விடாமல் தடுக்கக்கூடியது, அடுத்தவர்களை கெடுக்கக்கூடியது, அடுத்தவங்களை பொறாமைப்பட வைக்கக்கூடியது. இந்த தேவையற்ற செலவுகள்லாம் நிறைய விஷயத்தில் இருக்கும். காரணமே இல்லாமல் 1 நிமிட சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. லக்ஸரி வாழ்க்கை, லக்ஸரி பொருட்கள் மேலே, லக்ஸரி சந்தோஷத்து மேலே ரொம்ப அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். பார்க்கறதெல்லாம் அழகாக இருந்தால் எல்லாத்தையுமே கவரக்கூடியவர்கள். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், பணக்காரன் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும், தொழில் செஞ்சு பெரிய ஆள் ஆகணும், அப்படியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் குறைவு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த முன்னேற்றம், வளர்ச்சி, மிக பிரம்மாண்ட வெற்றி, பொருளாதார வெற்றிலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது மட்டும் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க, செலவில் விட்டுகிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட இருந்தாலே சந்தோஷம் எப்படி கிடைக்கும், நீங்கள் பண்ணுற செலவில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே வாழணும்னு நினைப்பாங்க, கூடவே ஏதாவது உங்களை செலவில் விட்டுட்டு. நண்பர்கள்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உண்மையிலேயே அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு புரியறதில்ல. உங்களுக்கு வர நண்பர்கள் செலவு வைக்கிற மெம்பர்களாக தான் இருப்பாங்க. உண்மையான நண்பர்களுக்கு வீண் செலவு பண்ணுறதே பிடிக்காது, உங்களை பண்ணவும் விட மாட்டாங்க. அப்போவே உங்களுக்கு தெரியும் வீண் செலவு பண்ண வைக்கிறவங்க யார், பணத்தை சேமிக்க சொல்கிறவங்க அல்லது செலவு பண்ண வேண்டாம்னு சொல்கிறவங்க யார். அங்கவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் மேலே அக்கறையான அந்த உறவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதே போல் நண்பர்களை நம்பி நிறைய கடன் வாங்கிறது, செலவு பண்ணுறது, கடன் வாங்கி கொடுக்கறது, நண்பர்களை என்ன சொன்னாலும் கேட்கறது, எங்கே போகணுன்னாலும் போகிறது, திருடுறதுக்கு போகுமா போயிடுவீங்க. ஆனால் அந்த திருடுறதை விட அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியமாக இருக்கும். அது அவர்களுடைய பலனுக்காக, பயனுக்காக நீங்கள் போய் அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. உறவுக்காக கடன் வாங்கிறது, தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு கடன் வாங்கி கொடுக்கறது, மற்றவர்களுடைய பிரச்சனை, மற்றவர்களுடைய பண கஷ்டம்,
உங்கள் பிரச்சனையா உங்கள் கஷ்டமாக நினைப்பீங்க. இதெல்லாம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல். எப்பொழுதுமே மனசு ஒரு பரபரப்பாகவே இருக்கும், உடல் சூடாகவே இருக்கும், மன நிம்மதியாக இருக்க மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன அப்படின்னு நல்ல இளம் பருவத்தில் அந்த ரத்தம் சூடாக இருக்கும்போதெல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணுற ஆண்களா பெண்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே ஆண்களாக இருந்தால் பெண்களோட இருக்கணும்னு நினைக்கிறது உண்டு. பெண்களாக இருந்தால் ஆண்கள் நட்பு அதிகமாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும்? குடும்பத்து மேலே அக்கறை இருக்காது, வேலை தொழில் மேலே அக்கறை இருக்காது, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்காது, அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையை விட மற்றது மேலே கவனம் போகாது, தொழிலில் ஒரு திட்டம் இருக்காது, யோசிக்கவே மாட்டீங்க. யாரையும் பார்த்து முதல்ல ஆச்சரியப்படுறதில்ல, பொறாமப்படுறதில்ல, போட்டி போடுறதில்ல. இது நல்ல விஷயமா அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். யாரை பார்த்து நீங்கள் போட்டி போடுறீங்களோ, யாரை பார்த்து நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறீங்களோ, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்தையும் உங்களுடைய கால சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். முதல்ல போட்டி வரலாம், பொறாமை வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த போட்டியும் பொறாமையும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும். இந்த உலகத்தை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்காக வரலாம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பொறாமைப்பட மாட்டீங்க, உங்களால் முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும். உண்மையாக இந்த போட்டிக்கும் பொறாமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தாங்க. என்ன தெரியுமா வித்தியாசம்? நம்மளால் ஒரு பணக்காரனை பார்த்து நம்மளால் பணக்காரனாக ஆக முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு போட்டி தான் வரும். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கு தான் பொறாமை வரும். அப்போ இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேராசை இருக்கக்கூடாதும்பாங்க, எல்லாரும் பொறாமப்படக்கூடாதும்பாங்க, போட்டி போடக்கூடாதும்பாங்க, அடுத்தவங்களை நினச்சி வாழக்கூடாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா. நம்ம எங்கே வளர்ந்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம். பொறாமப்படலாம், போட்டி போடலாம், பேராசைப்படலாம். ஆனால் அடுத்தவர்களை துன்பப்படுத்தாமல் நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை வரும்போது இந்த பொறாமெல்லாம் காணா போயிடும். இதில் ஒரு மைனஸ் என்னென்னா பொறாமை தான். எதையுமே நம்மளால் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உள்ளவங்க பொறாமைப்பட மாட்டாங்க. நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்துடும். ஆனால் இந்த பேராசை, போட்டி இதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறது அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே யாரையாவது பார்த்து தான் உருவாக்குறாங்க, பெரிய ஆள் ஆகிறாங்க. யார் மேலேயாவது ஒரு ஈர்ப்பு இருக்கும், யாருடைய ஸ்டைலையாவது கடைப்பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிடிக்கிறதுல தப்பே கிடையாது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாழ்க்கை, நண்பர்கள் சொல்கிற பேச்சை கேட்கறது, ஆடை கலைகள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, அழகுக்காக எதையுமே வாங்கிறது, எதையுமே செய்யறது, வீட்டு அலங்கார பொருட்களை வாங்கிறது, சுக வாழ்க்கைக்காக நிறைய செலவு பண்ணுறது, இதெல்லாம் இருக்குமே தவிர சுயமாக சம்பாரித்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வராது. அதனால தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறோம். சரி, எல்லாருமே அப்படியா? கிடையாது. அவங்களுக்கும் இந்த உலகம் பாடம் சொல்லி கொடுக்கும்ல. இந்த கிரகங்கள் பல போராட்டங்களை நடத்தி பல சூழ்நிலைகளில் பாடம் சொல்லி கொடுக்கும். அப்போ எப்படி அவங்கள மாற்றிக்கிறாங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, உறவுகளை மதிப்பாங்க. ஆனால் உறவுகளுக்காக டைம் கொடுக்க மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் நண்பர்களே வாழ்க்கை அப்படின்லாம் போக மாட்டாங்க. எதையுமே பார்த்து ஆசைப்படுவாங்க, அது எப்படி வேணாலும் கிடைக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அது உழைச்சி சம்பாரித்து அது அவங்க கைக்கு வந்தால் தான் அது அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். அப்படி நினைக்கக்கூடியவர்கள். அதே போல் ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் கூட இருக்கிறவங்கள நம்பிக்கையானவர்களாக இவங்க மாறுவாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு தொழில் செஞ்சால் வாடிக்கையாளர்களுக்கு, வேலைக்கு போனால் அந்த முதலாளிகளுக்கு, மேனேஜர்களுக்கு, வியாபாரம் செஞ்சால் வாங்க வர்றவங்களுக்கு, இப்படி நம்பிக்கையானவர்களாக அவங்கள மாற்றிப்பாங்க. துலாம் ராசி ஜெயிக்கிறவங்க வெற்றி ஒன்று தான் அவங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்கும். அதே போல் என்ன தொழில் எடுப்பாங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அதிபதி. முதல்ல அவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள், அழகு சார்ந்த பொருட்கள், லக்ஸரி பொருட்கள், வீட்டில் இதெல்லாம் அழகாக இருக்கோ, வீட்டில் அழகாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கி விற்கலாம், செஞ்சு விற்கலாம். அந்த வியாபாரத்தில் அந்த தொழிலில் தாராளமாக இறங்கலாம். ஆடை வியாபாரம் மெயினாக, காஸ்மெட்டிக்ஸ் அந்த கம்பெனியில் சேரலாம், அல்லது நீங்களே தயாரித்து விற்கலாம். அப்புறம் அதான் சொல்லியிருப்பாங்களே, மேக்கப், ஆடை அலங்காரம், நகை வியாபாரம், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு, வீட்டை அழகாக மாற்றுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒர்க்கு, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்புறம் மீடியாவில் மிகப்பெரிய வாய்ப்புலாம் உங்களுக்கு தானாகவே அமைஞ்சிரும். ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறீங்க, தவறான முறையில் பயன்படுத்துகிறீங்களா அல்லது நேர்மையான முறையில் பயன்படுத்துகிறீங்களா? அந்த ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் உள்ள பெண்கள்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சோசியல் மீடியாவில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க.
உலகத்துல பாதி பேர் கெடுறதே இந்த மாதிரியான பெண்களால தான். ஆனா உழைச்சி சம்பாதிக்கிற தொழிலுக்காக மீடியாவில் இருக்கிற பெண்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு தொழிலுக்காக கஷ்டப்படுறவங்க, ஒரு வேலைக்காக கஷ்டப்படுறவங்க, தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்கிற பெண்கள் நிறைய உண்டு. ஆனா அழகை மட்டுமே முதலீடா வச்சுக்கிட்டு, அழகை மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு, தொழிலா வச்சுக்கிட்டு, இந்த நம்பருக்கு பர்சனல் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது, நம்பர் கொடுக்கறது, தனி வீடியோ லைவ்ல வந்து கெடுக்கிறது, இப்படி நிறைய பெண்கள் சோசியல் மீடியாவில் இருக்காங்க. அதெல்லாமே அதிகபட்சம் சுக்கிரனோட ராகு சேர்ந்த பெண்கள். அடுத்தவங்கள மாய உலகத்துல தள்ளுறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. ஆனா ஜெயிக்கிற பெண்கள், ஜெயிக்கிற ஆண்கள் ஒரு நேர்மையா, துலாம்னாலே நேர்மைக்கு பெயர் போன ராசி, அந்த நேர்மையை கடைபிடிச்சிருவாங்க. ஒரு நேர்மையா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், ஒரு விஷயம் செஞ்சாலும் அது தேவையானதா இருக்கணும் அப்படின்னு செய்யற ஆண்கள் பெண்கள் உண்டு. அப்படி மீடியாவை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகலாம். அதே போல பிசினஸ் பேசுனீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிடலாம். ஏன்னா பிசினஸ்னாலே மார்க்கெட்டிங், பேசி பேசி ஜெயிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்புறம் இந்த அரசியல்ல மக்கள் தொடர்பு உள்ள எந்த துறையாக இருந்தாலும் சரி, உணவு, ஹோட்டல் இந்த மாதிரியான துறையில இறங்கலாம். பெண்கள் சார்ந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் விற்கலாம். வாங்கி விற்கிறதுக்கு பாருங்க, இல்லைன்னா தயாரிக்கிறதுக்கு பாருங்க, இல்லைன்னா அந்த மாதிரியான கம்பெனியில் போய் சேருங்க. நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பால் சம்மந்தப்பட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பாலால் ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு விற்றீங்க அப்படின்னா நல்ல பெயர் புகழ் அடையும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி துலாம், சுக்கிரன் அதிபதி, அதற்கான தொழிலை பார்த்தோம். இப்போ 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் எது வருதுன்னா சந்திரன் வருது. அப்போ சந்திரனுக்குரிய தொழில் இந்த காலகட்டத்தில் எது எடுத்தா மிகப்பெரிய சக்சஸ் ஆவீங்க அப்படின்னா, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட துறை, வெளிநாட்டுக்கு போகலாம், ஐடி துறையில சேரலாம், வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கலாம். இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல வருமானம், மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது கடல் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல நீர் சம்பந்தப்பட்ட வேலை தொழில், உணவு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பேச்சு திறமை, தொலைத்தொடர்பு துறை, சேல்ஸ், அதாவது ஒரு கம்பெனில சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இறங்கலாம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இறங்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இறங்கலாம், ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுற அந்த ஒர்க்கில் இறங்கலாம். இந்த கல்யாணத்துக்கு நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கலாம், உங்களுக்கு சிறப்பாக வரும். உங்களுடைய வேலையை பார்த்தாலே நிறைய பேர் மயங்கிடுவாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அழகை பற்றி ஆலோசனை சொல்லலாம், அதாவது மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு அழகா இருக்கணும்னா எப்படி ஆலோசனை சொல்லலாம். ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஆலோசகராக எதுவாக இருந்தாலும் சரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அப்புறம் சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில நீங்க வக்கீலா இருக்கலாம். மெயினா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு, வக்கீலா இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே நேரத்துல நேர்மைக்கு தான் நீங்க வக்கீலா இருக்க முடியும். அதாவது கொலை பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வக்கீலா இருப்போம், அவங்களுக்காக வாதாடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இருக்க முடியாது. தப்பு செய்யறவங்களுக்கு நீங்க வாதாடவே கூடாது. நியாயத்துக்காக போராடுறவங்களுக்கு வாதாடுனீங்க அப்படின்னா பெரிய புகழ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீதி, நேர்மை, நியாயம் இதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்களேன். எத்தனை கோடி வந்துகிட்டே இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 3 மாசத்துக்கு நீதி, நியாயம், நேர்மையோட செயல்பட்டு பாருங்க. வருகிற கோடிகள் அதை விட 10 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீதியாலும் நேர்மையாலும் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பணம் காசு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நீதி நேர்மையோட செய்யறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமா துலாம் ராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம்னா, முடிவெடுக்க அதிக தாமதமாகும், ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, எல்லாரையும் நம்பி பணம் போடுவீங்க, உறவுக்காக கடன் வாங்கி கொடுப்பீங்க, திட்டமில்லாமலே ஒரு வேலையவோ தொழிலையோ கையில் எடுப்பீங்க, நண்பர்களை அலட்சியமா தேர்வு செய்வீங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்பீங்க, கணக்கு இல்லாம செலவு பண்றது, மன அமைதி இல்லாம ஏனோ தானோன்னு வாழறது, இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சரி, ஜெயிக்கணும், பொருளாதாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா மட்டும் போதுமா? நேர்மையா இருந்தா மட்டும் போதுமா? சிந்திச்சா மட்டும் போதுமா? இன்னொன்னும் தேவைதானே. நமக்கு மேலே ஒருவன், நாளும் தெரிந்த தலைவன், தினம் நாடகம் ஆடும் கலைஞன், நேரடியா வணங்கிடுவோம். ஆன்மீக அறிவு, ஆன்மீக நாலேஜ் அல்லது ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு உயிர்களுக்குமே முக்கியம். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது
நம்மளெல்லாம் விட பலாயிரம் மடங்கு அறிவுள்ள முன்னோர்கள் கடவுளுக்காக நிறைய பாடல் எழுதியிருக்காங்க, சும்மா எழுதல. அவர்களுடைய மனக்கண் முன்னாடி கடவுளை கொண்டு வந்து நேரடியா பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கூட நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த மூலிகை, அந்த நோய்க்கான மருந்துகள், வாழ்க்கையில ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும், வாழ்க்கையில ஒருத்தன் பண கஷ்டம் இல்லாம வாழணும் என்ன மந்திரம் சொல்லணும், வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் வேணும் என்ன மந்திரம் சொல்லணும், வாழ்க்கையில நிம்மதி வேணும் என்ன மந்திரம் சொல்லணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும். கடவுளை கேட்டு தன்னுடைய ஞானத்தால நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதனால ஆன்மீகம் அப்படின்னா ஏதோ தொட்டுக்கிற ஊருக்கா மாதிரி நம்மலாம் பட்டும் படாமலும், மாச கணக்குல எல்லாம் சாமி கும்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாச கணக்குல குலதெய்வ கோவிலுக்கே போக மாட்டாங்க. மாச கணக்குல கோவிலே கும்பிட மாட்டாங்க. சில பேருக்கு கோவிலுக்கு போனாலே டென்ஷனாகவும் எரிச்சலா இருக்கும். ஜெயிக்கிறவங்கள பாருங்க, ஜெயிக்கிறவங்களுடைய வாழ்க்கைய ஒரு வாரம் மட்டும் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த விஷயம் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க, வாரத்துல ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போவாங்க, தினமும் காலையில பூஜை அறையில இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு சாமி பாட்டு ஓடிட்டு இருக்கும். காலையில இந்த விபூதி வாசனை வரும், பூஜை செய்யற அந்த சவுண்டு, மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். இதெல்லாம் ஜெயிச்சவங்களுடைய ஒரு வார அந்த வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அங்கதான் எல்லாமே இருக்கு. நிம்மதி, செல்வம், புகழ், பெரிய சிந்தனை, பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய வாழ்க்கை அந்த ஆன்மீகத்துல தான். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் தான். நீங்களாம் முயற்சி பண்ணி பாருங்க. குறிப்பா துலாம் ராசி நண்பர்கள் லக்ஸரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது, நேர்மையோட இந்த ஆன்மீக சிந்தனையும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழலாம். மகாலட்சுமி வணங்கணும், மகா விஷ்ணுவை வணங்கணும், சிவபெருமானை வணங்கலாம், அம்மனை வணங்கலாம். குலதெய்வ வழிபாடு மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவான், சனி கோவிலுக்கு இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்குள்ளாரே சனி பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், அவமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், எந்த முயற்சியா இருந்தாலும் தடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் ஆனா இந்த கோவிலுக்கெல்லாம் போகும்போது குடும்பமே சிறப்பா இருக்க போகுது. நிறைய குடும்பத்தோட சேர்ந்து சம்பாதிக்க போறீங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா வீடு, நிலம், வண்டி, வாகனம்லாம் வாங்குறதுக்கான அத்தனை பொருத்தமும் உங்களுக்கு இருக்கு. எப்படி? அத்தனை பொருத்தமும் உங்களுக்கு இருக்கு. கடன் காணாம போயிடும். எவ்வளவு லட்சம் கடனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எத்தனை லட்சம் வேணாலும், எத்தனை கோடி வேணாலும் இருக்கட்டும், இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனையோட, நேர்மையா, நல்ல எண்ணங்களோட, தன்னம்பிக்கையோட வாழ்றீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த வாழ்க்கை 90 நாள்ல மிகப்பெரிய வெற்றியை உங்களாலேயும் அடைய முடியும். மிக முக்கியமா ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பா வச்சுக்கோங்க. வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா. முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் தானமா கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி? இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான் அவன்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக
பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாத்துச்சு, அவனுடைய எண்ணத்தை மாத்துச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதையை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.
இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்க மனசுல எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசியின் அடையாளம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலிருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வேலை நிலையா இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவில செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறி போகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமா தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சமடைங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு, அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க.
இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும், பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைக்கும். உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.